இது வந்து ஒரிஜினல் ஹோண்டா இன்ஜினுங்க. இது இன்ஜின் வந்து ஹோண்டாங்க. நம்ம மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லோக்கல் அசம்பிளிங்க. ஏன்னா ஹோண்டா இன்ஜினுங்கிறப்ப கொஞ்சம் லைஃப் ஜாஸ்தி வரும் இல்லைங்க. ஹோண்டா கம்பெனியை வாங்கினோம்னா நம்ம வந்து கிட்ட 90,000 வருதுங்க. நம்ம ஹோண்டா இன்ஜின் போட்டு நம்ம அசம்பிள் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு 30,000 மிச்சமாகுதுங்க. அப்போ அதே அந்த காஸ்ட் வந்து அதே குவாலிட்டி நம்ம பண்ணுறப்ப வந்து வருதுங்க. வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து கிசான் கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு ஷாப் ஒன்று இருக்குங்க. அதாவது நீங்கள் காரமடை டு தோளமரியம் ரோட்டில் இந்த ஷாப் அமைஞ்சிருக்கு. இது வந்து மாடர்ன் களை எடுக்கக்கூடிய ஒரு மிஷின் தாங்க இது. இங்கே வந்து இவர் வந்து ஒரு அதாவது மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயிகளுக்கு வந்து ஒரு மாடர்னான முறையில் பொருட்களை வந்து களை எடுக்கக்கூடிய ஒரு மிஷின் வந்துட்டு இங்கே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மற்றும் என்னென்ன கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி கிளியராக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. சார் வணக்கம். வணக்கங்க சார், உங்கள் பேருங்க சார்? லோகராஜுங்க. சார், நம்ம ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து எளிமையான முறையில் வந்து ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. அது சம்மந்தமாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார், நம்ம விவசாயம் தேவைப்படுற இந்த களை வெட்டுற மிஷினுங்க, சரிங்க சார், அதுக்கடுத்து மண் அணைக்கிற மிஷினுங்க, ஸ்ப்ரேயருங்க, இந்த மரம் இருக்கிற மிஷின், அப்புறம் வந்து தட்டு வெட்டுற மிஷினுங்க, பால் கறக்கிற மிஷின், இதெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது போய் எல்லா வகையான பிளேடுங்க, கல்டிவேட்டருங்க, ரொட்டாவேட்டர்கள் பிளேடுங்க எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. சார், இது பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் வண்டிங்க. இது பெட்ரோல் வண்டிங்க. பெட்ரோல் வண்டி வந்து 7 HP வண்டிங்க. ஓ சரி. வித் ஹெட்லைட் இருக்க ஒரே மாடல் இதுதாங்க. ஓகே சார். நம்ம அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடியிலிருந்து 4 அடி வரைக்கும் நம்ம உழவு ஓட்டலாங்க, களை எடுக்கலாங்க. இதில் வந்து ப்ளவ் வந்து ஃப்ரீயாக வந்துருங்க. இதில் இது அந்த பெட்ரோல் மாடல் ஹெட்லைட் மாடலுங்க. இது வந்து டீசல் மாடலுங்க. டீசல் மாடலுங்க. சிராச்சி கம்பெனி 86 மாடலுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து 600 ml டீசல் தருங்க. செல்ஃப் மோட்டரோடு இருக்குங்க. அகலம் வந்து 2 அடியிலிருந்து 5 வரைக்கும் நம்ம களை வெட்டலாங்க. அதுக்கடுத்து இதில் பேக் ரோட்டரி இருக்குங்க. சரிங்க சார். இந்த பேக் ரோட்டரி மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டாவேட்டர் போடலாம் இல்லைங்க, அந்த மாதிரி பர்பஸ் யூஸ் பண்ணலாங்க. இது நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஃபுல்லாக மண்ணில் நல்லா களைச்சி விட்ருங்க. அது இந்த இதில் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நம்ம ஒரு 21 அட்டாச்மெண்ட் இது பண்ணலாங்க. ஸ்ப்ரேயரு, பம்பு, ஜென்ரேட்டரு, மற்ற மாதிரி நிறைய இந்த மாதிரி இதில் பேக் ரோட்டரி யூஸ் பண்ணலாம். நம்ம எக்கனாமிக் மாடலுங்க. இது வந்து பேக் ரோட்டரி வரக்கூடிய பெட்ரோல் மாடலுங்க. ஆமாங்க. நம்ம வாழைக்கு வந்து மண் அணைக்கிறதுக்குங்க, அது போக களை எடுக்கிறதுக்குங்க, நம்ம வாய்க்கால் விடுறதுக்கு யூஸ் பண்ணலாங்க. இந்த மாடல் வந்து பெட்ரோல் மாடலுங்க. சேம் இதே கான்செப்ட் இதில் வந்து டீசல் மாடலுங்க. கிசான் கிராஃப்ட்டுங்க 350Dங்கிற டீசல் மாடலுங்க. இதில் வந்து நம்ம வந்து 3 அடி எடுத்து களை எடுக்கலாங்க. அதுக்கடுத்து 2 பக்கம் மண் அணைக்கலாங்க. தென்னை மரத்துக்கு வட்டப்பாத்தி கட்டுறது, வாழைக்கு, கரும்புக்கு இதெல்லாம் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாங்க. இது டீசல் மாடலுங்க. ரொம்ப எக்கனாமிக் இதுங்க. பர் ஹவருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 400 ml டீசல் தான் தெரியுதுங்க. ஆமாங்க. இந்த இது டீசல் இதுங்க. இது வந்து ட்ராலி ப்ரெஷ் கட்டுருங்க. ட்ராலி ப்ரெஷ் கட்டுருங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வந்து புல் வெட்டுறோம் இல்லைங்க, அதுங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்குங்க ப்ரெஷ் கட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தது இதில் நம்ம இந்த பேடு கட் போட்டோம்னா நம்ம சோளம் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாங்க. சரிங்க. இது வந்து சிராச்சி கம்பெனியுடைய 7 HP பெட்ரோல் வீடருங்க. ஆமாங்க. குறைஞ்சபட்சம் 2 அடி, அதிகபட்சம் 3 அடி நம்ம களை எடுத்துக்கலாங்க. இதுலேயும் நம்ம ரொட்டாவேட்டர் மாட்டுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குங்க. பம்பெல்லாம் மாட்டிக்கலாங்க. சிராச்சி இதுங்க. இது வந்து சாமிங்கிற கம்பெனியுடையதுங்க. இது 7 HP பவர் வீடருங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹோண்டாவுடைய காப்பி இன்ஜின் போட்டிருக்காங்க. இது பிளேடு வந்து எவ்வளோ பிளேடு இருக்குது சார்? சார், இது வந்து ஒவ்வொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து 12 பிளேடு வருங்க. ஆமாங்க. இதில் வந்து இந்த வீலை கழட்டி நம்ம மாட்டிக்குவாங்க. நம்ம கழட்டினோம்னா இந்த இது கழட்டிக்கலாங்க. இது கழட்டினோம்னா 1.25 அடி நம்ம சின்ன வெள்ளமை கருவேப்பிலை காடு அதுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ஃபுல்லாக போட்டோம்னா வாழைக்கு மற்றதை யூஸ் பண்ணலாங்க. இது வந்து ஒரிஜினல் ஹோண்டா இன்ஜினுங்க. இன்ஜின் வந்து ஹோண்டாங்க. நம்ம மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லோக்கல் அசம்பிளிங்க. ஏன்னா ஹோண்டா இன்ஜினுங்கிறப்ப கொஞ்சம் லைஃப் ஜாஸ்தி வரும் இல்லைங்க. ஹோண்டா கம்பெனியை வாங்கினோம்னா நம்ம வந்து கிட்ட 90,000 வருதுங்க. நம்ம ஹோண்டா இன்ஜின் போட்டு நம்ம அசம்பிள் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு 30,000 மிச்சமாகுதுங்க. அப்போ அதே அந்த காஸ்ட் வந்து அதே குவாலிட்டி நம்ம பண்ணுறப்ப வந்து வருதுங்க. இதெல்லாம் வந்து நம்ம இந்த ட்ரெய்லர் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது கிசான் கிராஃப்டில் 205 மாடலுங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மாடலுங்க. இது வந்து நம்ம வந்து களை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாங்க. அதுக்கடுத்து நம்ம உழவு ஓட்டுறதுக்கு ப்ளவ் மாட்டிக்கலாங்க. சரி, இப்போ நம்ம ஷாப்பை பற்றி நிறைய சொன்னீங்க சார். உங்களுக்கு ஷாப்பில் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னா வியூவர்ஸ் யாராவது காண்டாக்ட் பண்ணி உங்களை புக் பண்ணலாம். காண்டாக்ட் நம்பர் சொன்னீங்கன்னா கொஞ்சம் 95972 ஓகே சார் 66600. இன்னொரு வெப்சைட் ஐடி இருந்தாலும் கொடுக்குறேன் சார்.
www.spatika.com spatikha.com சரி வந்து வந்துடுதுங்க. சார் லொக்கேஷன் வந்து கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு சார் காரமேடிலேருந்து மேற்கு ஒரு 5.5 கிலோமீட்டரில் சரி பாரத் பெட்ரோலியம் பங்க் இருக்குங்க. அதுக்கு ஆப்போசிட்லங்க, ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் நம்ம கடை இருக்குங்க. ஆன்லைன்லேயே நம்ம கான்டாக்ட் பண்ணாதான் உங்களை புக் பண்ணிக்கலாங்க. கடையை பற்றி வேறு ஏதாவது சார் இது ட்ரெய்லருங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வண்டிகளுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெய்லருங்க. ஏன்னா நம்ம டிராக்டரில் வந்து ட்ரெய்லர் மாட்டினோம்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கு செலவாகுதுங்க. நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்து டிராக்டர் போய் சில சின்ன வேலைமைக்குள்ளே போக முடியாதுங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 4 இடத்துல நம்ம உள்ளே போய்க்கலாங்க. இதில் அந்த மாதிரி ட்ரெய்லர்லேயே பிரேக் இருக்குதுங்க. தோட்டத்துக்குள்ளே இந்த உரம் போடுறதுக்கு, இந்த தென்னை மரம் தேங்காய் வெட்டி கொண்டு போகிறதுக்கு அதில் யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த இதுதாங்க தட்டு வெட்டுற மிஷினுங்க. இதுங்களா? ஆமாங்க. இதில் தட்டு வெட்டிக்கலாம், ப்ளஸ் வந்து நம்ம தீவனம் அரைச்சிக்கலாங்க. இந்த பருத்தி கொட்டை மக்காசோள மாதிரி அரைச்சி 2 in 1 இதுங்க. இது வந்து தட்டு வெட்டுறதுக்கு மட்டுங்க, புல் கம்பெனியோட இதுங்க. தட்டு வெட்டுற மட்டும் யூஸ் பண்ணலாங்க. இது வந்து தட்டு வெட்டிக்கலாம், இதை தீவனம் அரைச்சிக்கலாங்க. அப்புறம் இது வந்து நம்ம குழி தோண்டுறதுங்க, வாழைக்கிழங்கு குழி தோண்டுறதுக்கு, தென்னை மரம் குழி தோண்டுறதுக்கு, உரவைக்கு குழி தோண்டுறாங்களே அந்த மாதிரி குழி தோண்டுறதுங்க. தள்ளிட்டு போகிறது ட்ராலி இறத்தாக்குறங்க. இது நம்ம மாட்டு பண்ணை க்ளீன் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து மற்ற மறந்துருக்கிறாங்களேங்க அதுங்களுக்கு யூஸ் பண்ணலாங்க. STP ஸ்ப்ரே இருக்குதுங்க. ஆமாம் ஆமாங்க. இது வந்து நம்ம HTP ஸ்ப்ரேயருங்க. தென்னை மரத்துக்கு மருந்து அடிக்க, தென்னை மரத்துக்கு மாமரத்துக்கு ஹைட் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாங்க. இந்த மருந்து அடிக்க ஸ்ப்ரேயருங்க. அது பேட்டரி ஸ்ப்ரேயருங்க, டபுள் மோட்டர் பேட்டரி ஸ்ப்ரேயருங்க. கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸாக வாழைக்கல் அடிக்கலாங்க. இது கார்டனிங் டூல்ஸுங்க, அதுக்கு பண்ணுறதுங்க. இது கொசு மருந்து அடிக்கிற மிஷினுங்க. ஆமாங்க, ஃபாகி மிஷின். இந்த டெங்கு இதெல்லாம் அடிக்கிறாங்க இல்லைங்க, அந்த ஃபாகி மிஷினுங்க. இது பேட்டரி ஸ்ப்ரேயர்லேயே போர்ட்டபிள் ஸ்ப்ரேயருங்க. இதுங்க இது செயின்ஸாங்க, மரம் இருக்கிறதுக்கு. நம்ம தோட்டத்தில் மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வேலையாட்கள் இல்லாத பட்சத்தில் நம்ம எளிமையான முறையில் நம்ம வந்து வேலை செய்யறதுக்கு ஒரு ஆமாம் சார். நம்ம மிஷின் பார்த்தீங்கன்னா வந்து மேன் பவர் காஸ்ட் பார்த்துன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆளுங்களை விட்டு நம்ம 8000 செலவாச்சோன்னா மிஷினரிஸ் போனோம்னா 1000 செலவாகுங்க. சரிங்க சார். இன்க்ளூடிங் மெயின்டெனன்ஸ் எல்லாமே சேர்த்துங்க. சரி, அதனால எக்கனாமிக்காக இருக்குங்க. நம்ம டைம் ஃப்ரேமும் கொஞ்சம் குயிக்காக முடிக்கலாங்க. அந்த இதாங்க. இது வாட்டர் பம்புங்க, நம்ம ஆற்றுகளில் இருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு பெட்ரோல் மாடல் வாட்டர் பம்புங்க. இது கொஞ்சம் ஹை ப்ரெஷர் ஸ்ப்ரேயருங்க. நம்ம மாமரத்துக்கு அளவாடிக்கிறதுக்குள்ள இந்த அடிச்சுக்கலாங்க. இது போர்ட்டபிள் ஸ்ப்ரே. இது 3மே போர்ட்டபிள் ஸ்ப்ரேயருங்க. இது 4 ஸ்ட்ரோக், இது 2 ஸ்ட்ரோக்குங்க. போர்ட்டபிள் ஸ்ப்ரேயருங்க. சரி, அது செயின்ஸாக நம்ம இது பண்ணிட்டுருக்காங்க. செயின்ஸான மரம் வெட்டுறதுக்கு அந்த இதுங்க. விவசாயத்துக்கு எல்லா பொருளும் இருக்குங்க. நம்ம இது வந்து பேக் பேக் ப்ரெஸ் கட்டுருங்க. சிலர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வயசானவங்க வந்து முன்னாடி தோலில் பிளேட் மாட்டி அடிக்க தான் கஷ்டமாக இருக்குங்க. அப்போ இந்த இதெல்லாம் தோலில் இது மாட்டிட்டுங்க நம்ம கையில் யூஸ் பண்ணிக்கலாங்க. ப்ரெஸ் கட்டுருங்க, பேக் பேக் ப்ரெஸ் கட்டுருங்க. இது வந்து நார்மல் ப்ரெஸ் கட்டுருங்க. இது எர்த்தாகர் வந்து நம்ம வாழைக்கு இது பண்ணுறதுக்கு, வாழைக்கண் குழி தோண்டுறதுக்கு. இதில் நம்ம பிட்டு மாட்டிக்கலாங்க. வேறு பிட்டு மாற்றணும்னா சைஸ் மாற்றிக்கலாம். 4 இன்ச்சிலிருந்து 1 அடி வரைக்கும் நம்ம பிட்டு அகலம் மாற்றிக்கலாங்க. அப்போ நம்ம தென்னை மரம் குழி போடுறதுக்கு மற்ற எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க, அந்த இதாங்க. இப்போ சார் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்மந்தமாக எல்லா வகையான ஈஸியான முறையில் நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள் என்னென்னங்கிறத பற்றி சொன்னார். சாருடைய காண்டாக்ட் நம்பரும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சாரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவருடைய வெப்சைட் ஐடியும் நான் கொடுத்துட்றேங்க. நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி தொடர்பு கொள்ளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.